T20 உலக கோப்பையை 3வது முறையாக வென்று இந்திய அணி சாதனை என்னன்னு வாங்க பார்க்கலாம். சொந்த மண்ணுல உலக கோப்பையை வென்ற முதல் அணி, தொடர்ந்து 2 முறை T20 உலக கோப்பையை வென்ற ஒரே அணி என்ற பெருமையை இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்துல டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. இதனை அடுத்து களம் இறங்கிய இந்திய அணி தொடக்கத்தில இருந்தே அதிரடி காட்டி நியூசிலாந்து பந்து வீச்சை சுக்குநூறா உடைச்சாங்க. நியூசிலாந்து பந்து வீச்சை சிக்ஸர், பவுண்டரி என அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் பறக்க விட்டாங்க. அபிஷேக் சர்மா 18 பந்துகள்ல தன்னுடைய அரசதத்தை கடந்து அசத்தினார். மறுபுறம் சஞ்சய் சாம்சன் பொறுப்புடன் அதிரடியாக கலந்து பயங்கரமான ரன்களை குவிச்சார். சிறப்பாக விளையாடிய அபிஷேக் சர்மா 21 பந்துகள்ல 52 ரன்கள் எடுத்தார். இதுல 6 பவுண்டரிகளும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். மறுமுனையில சஞ்சு சாம்சன் 33 பந்துகள்ல அரை சதம் கடந்தார். முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 98 ரன்கள் எடுத்தாங்க. இதுல 3வது வீரரா களம் இறங்கிய இஷான் கிஷான் தன்னுடைய பங்கிற்கு பட்டையை கிளப்பினார். அவரும் பவுண்டரி, சிக்ஸர் என பறக்க விட 25 பந்துகள்ல 54 ரன்கள் எடுத்தார். சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சீவ் சாம்சன் 46 பந்துகள்ல 89 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார். இதுல 8 சிக்ஸர்களும் 5 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலம் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில தனிநபர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் என்று இது பெருமையா பார்க்கப்படுது. இதனால இறுதி கட்டத்துல 16 பந்துகளுக்கு பவுண்டரிகளையே அடிக்காமல் இந்தியா இருந்தது. ஹர்திக் பாண்டியா 13 பந்துகள்ல 18 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க, கடைசி ஓவரின் சிவம் துபே 2 சிக்ஸர் 3 பவுண்டரி என 24 ரன்கள் எடுத்தார். இதனால இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்கள் எடுத்தது. இது T20 உலகக்கோப்பை போட்டியில அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். இதன் பிறகு 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கிச்சு. இறுதியில நியூசிலாந்து அணி 159 ரன்கள்ல அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியை தழுவிச்சு. இதன் மூலம் 3வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்று இந்திய அணி சாதனை படைச்சிருக்கு. மேலும் இது போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.